ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் தெரியுமா? ஒரு ஆணோட வாழ்க்கையில பெண் அப்படிங்கிறவங்க ரொம்பவே அவசியம். பெண் இல்லாத வாழ்க்கை ஆணோட வாழ்க்கையை திருப்தி அடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஆணோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவான பர்சன் யார் அப்படின்னு கேட்டா அது பெண் அப்படின்னு சொல்லலாம். எந்த மாதிரி ஆணோட லைஃப்ல ஒவ்வொரு மூமெண்ட்லயும் பெண் அப்படிங்கிறவங்க தேவைப்படுறாங்க. அந்த அளவுக்கு ஆண்கள் பெண்கள் மேல காதலும் வச்சிருக்காங்க, நேசிக்கவும் செய்றாங்க. பட் இந்த அளவுக்கு நேசிச்சாலும் பெண்கள் கிட்ட இருக்கிற ஒரு சில குணங்களை ஆண்கள் ரொம்பவே வெறுக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவுல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். நம்பர் 1, நச்சரித்தல். அதாவது ஒரு சில ஃபேமிலிக்குள்ளவோ இல்ல ஒரு கப்பல்ஸ்குள்ளவோ பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் நிறைய ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பேசும்போது அந்த மாதிரி பேசுறத ஆண்கள் வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது முடிஞ்சு போன ஒரு விஷயமா இருக்கலாம், இல்ல நடக்க போறதா இருந்தாலும் அது ஒரு சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கலாம். பட் பெண்கள் அப்படிங்கிறவங்க அது பேசி பேசி பலூன் மாதிரி பெருசுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே ஒரு விஷயத்த தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறது பெண்களுக்கு பிடிக்கும். பட் ஆண்களுக்கு ஒரு விஷயத்த சைலண்டா விட்டுட்டா அதுவே சரியாயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. பட் அதை ரொம்ப திணிச்சு அதிகமா பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏன் இவ இப்படி பேசுறா, ஏன் இந்த ஒரு விஷயத்த இவ்வளவு நச்சரிக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் திங்க் பண்ணும்போது அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அந்த ஒரு பிரேக் அப்படிங்கிறது அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஒரு உண்மையான ஒரு விஷயம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பெண்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறதுனால, ஒரு விஷயத்த நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய ஆண்கள் வீட்டுக்கு லேட்டா போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஹிஸ்டரி சொல்லுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கேர்ள்ஸ் இந்த ஒரு ஆட்டிடியூட நீங்க கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க மேல இருக்கிற அந்த காதலை ஆண்கள் அதிகமா வெளிப்படுத்துறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஆக்சுவலா நச்சரிக்கிறது ஒரு விஷயத்த அதிகமா பேசிக்கிட்டே இருக்கிறது ஒரு வாதத்தை கிரியேட் பண்ணும். ஸோ அந்த வாதம் அப்படிங்கிறது ஒரு டைமிங்ல ஒரு ஃபைட்டா மாறலாம், ஒரு சண்டையா மாறலாம், உங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பை கிரியேட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா முடிஞ்சு போன விஷயத்தையோ இல்ல சிம்பிளா இருக்கிற விஷயத்தையோ அதிகமா பேசி பெருசுபடுத்தாம இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்பர் 2, ஷாப்பிங். பொதுவாகவே ஷாப்பிங் போகிறது அப்படிங்கிறது ஆண்களுக்கும் பிடிக்கும், பெண்களுக்கும் பிடிக்கும். பட் ஆண்கள் ஷாப்பிங் போகிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 10 இல்லை 15 மினிட்ஸ் அதுக்குள்ளே அவங்களுக்கு என்ன தேவையா இருக்கோ அது எல்லாத்தையுமே வாங்கி முடிச்சிருவாங்க. பட் பெண்கள் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி கிடையாது. ஒரே விஷயம் ஒரே மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ளவே நிறைய வித்தியாசங்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க. மேக்ஸிமம் அவங்க எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 ஹவர்ஸ்க்கு மேலே ஒரு ஷாப்பிங் பண்ணும்போது எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷாப்பிங் போகும்போது தனியாக போகாமல் தன்னுடைய காதலனா இல்லை ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போவாங்க. பட் ஆண்கள் அப்படிங்கிறவங்க எப்போவுமே ஒரு பொறுப்புக்குள்ளே ஒரு ஒர்க்குள்ளே இருப்பாங்க. ஸோ இன்னொருத்தருக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஷாப்பிங்கில் டைம் வேஸ்ட் பண்ணும்போது அந்த இடத்துல கோபம் அடைகிறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் பெண்கள் மேலே கோபப்படும் போது அந்த இடத்துல சண்டையாக மாற ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஒரு குணத்தை ஆண்கள் டோட்டலாகவே வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷாப்பிங் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லலை. பட் ஷாப்பிங் பண்ணுற அந்த டைமிங் ரொம்ப ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆண்கள் திங்க் பண்ணுறாங்க. நிறைய பெண்கள் இந்த ஷாப்பிங் பண்ணுறதுக்காக நிறைய டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது நீங்கள் எடுத்துக்கிற டைம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்பர் 3, காசிப். பொதுவாகவே ஒவ்வொரு பெண்ணுமே காசிப் பேசுறதுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அது வீட்டு சுற்றி இருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் இருக்கலாம், இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல 4 பெண்கள் ஒரு இடத்துல சேர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காசிப் அப்படிங்கிற விஷயத்த பேச ஆரம்பிப்பாங்க. காசிப் அப்படிங்கிறது அவங்க பேசுறது அவங்கள சுற்றியே நடந்தால் பிரச்சனையே கிடையாது. பட் இந்த காசிப் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வெடிச்சு அது ஃபேமிலிக்குள்ளே வர ஆரம்பிக்கும், உங்களுடைய ஹஸ்பண்டை தொட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட நேமை பேடாக கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த காசிப் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த காசிப் எப்பவுமே ஒருத்தருடைய வேல்யூ டவுன் பண்ணி பேசும்போதோ இல்லை ஹையா பண்ணி பேசும்போதோ இது ஒரு டைமிங்கில் நம்மளையும் அட்டாக் பண்ணும். நீங்கள் 4 பேர் உட்காந்து ஒரு காசிப் பேசுறீங்க அப்படின்னா நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்களை பற்றியும் பேச ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி காசிப் அப்படிங்கிறது பெண்கள் கிட்ட இருக்கிறதுனால அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வெடிக்கிறதுக்கும் அது உங்களுடைய வேல்யூவை டவுன் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் திங்க் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் இந்த காசிப் பேசுகிற விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கும் நல்லது, அவங்கள சுற்றி இருக்கிற ஃபேமிலிக்கும் நல்லது. இந்த ஒரு குணத்தை ஆண்கள் வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்பர் 4, கம்பேரிஷன். பொதுவாகவே பெண்கள் தான் இந்த மாதிரி விஷயங்களை அதிகம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க பார்த்தியா வீடு கட்டிட்டாங்க, அவங்க பார்த்தியா கார் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்த பர்சனை பற்றியே நம்மளுடைய வீட்டில் கம்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி கம்பேரிஷன் பண்ணாலே ஆண்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஏன் தெரியுமா? அவங்களுடைய வேலை அப்படிங்கிறது ஒரு மாதிரியா இருக்கும், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ அவங்கள தன்னோட கம்பேர் பண்ணும்போது நான் அந்த அளவுக்கு இல்லையோ அப்படின்னு சொல்லி ஆணை மட்டம் தட்டுற மாதிரி ஆண்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் அந்த அளவுக்கு ஒரு உயர்வான பர்சன் கிடையாது, அவங்க முன்னாடி நான் டவுனா தெரியுறேன் அப்படிங்கிற மாதிரி தன் நேசிச்ச ஒரு பெண்ணை சொல்லும்போது
ஆண் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி எந்த ஒரு காதலன்கிட்டயும், எந்த ஒரு கணவன்கிட்டயும் அடுத்தவங்கள கம்பேரிசன் பண்ணி காட்டவே காட்டாதீங்க. அவங்க கார் வாங்கிட்டாங்க, வீடு கட்டிட்டாங்க, நெறைய நகை பண்ணிட்டாங்க. நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போதே, இந்த இடத்துல அவங்கள வந்து மூக்க உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல ஆண்கள் வந்து டவுன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாரி பெண்கள் யார் பேசினாலும் சரி, அந்த மாதிரியான பெண்கள ஆண்கள் வந்து டோட்டலாவே வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இன்னொருத்தவங்களோட வந்து இன்னொரு ஃபேமிலியோட, இன்னொரு பெர்சனோட, இன்னொருத்தருடைய தொழிலோட கம்பேரிசன் மட்டும் பண்ணி பேசவே பேசாதீங்க. உங்களுக்குள்ள நெறைய பிரச்சனைய வந்து இந்த ஒரு விஷயம் நெறையவே ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்பர் 5 வேர்ல்டுல இருக்கிற 70% பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ள இது ஒரு ஆயுதமா வந்து பயன்படுத்துறாங்க. என்ன தெரியுமா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிக்கிறது. உண்மை என்ன தெரியுமா? எந்த ஒரு ஆணும் தன்னுடைய காதலிய, தன்னுடைய மனைவிய வந்து அள வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது அவனுடைய நோக்கமே கிடையாது. எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் வந்து உங்களுக்காக கடுமையா உழைச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் வீட்ல ஒரு ஆண் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பேசினாலோ, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சின்ன சண்டை வந்தாலோ, ஆட்டோமேட்டிக்கா பெண்கள் வந்து கண்ணீர் விட்டு அழுகும்போது, இந்த மாரி டைமிங்ல ஆண் அப்படிங்கிறவங்க ரொம்ப லோவா வந்து திங்க் பண்றாங்க. நான் அந்த அளவுக்கு இந்த பெண்ண வந்து கொடுமைப்படுத்துறனோ, அந்த அளவுக்கு நான் வந்து சந்தோஷமா வச்சுக்கல அப்படிங்கிற மாரி திங்க் பண்ணும்போது, கொஞ்சம் டிப்ரஷன்ல வந்து ஆண்கள் போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஒரு பெண் ரொம்ப சிரிச்ச முகத்தோட வீட்ல இருந்தாங்க அப்படின்னா, அந்த ஃபேமிலியும், அந்த குடும்பமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப வளரப்போற ஒரு செடி மாதிரி பிரகாசமா இருக்கும்னு சொல்றாங்க. பட் எதுக்கு எடுத்தாலும் பெண்கள் வந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது, அந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு சேட்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃபேமிலி ரொம்ப கலகலப்பா, ஒரு ஃப்ளவர் மாதிரி மலர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா, கண்ணீர் விட்டு அழுகாதீங்க. ஸ்மைல் பண்ணுங்க. அதுதான் உங்களுடைய ஃபேமிலிய ரொம்ப ஸ்ட்ரென்த்த வந்து காட்ட ஆரம்பிக்கும். லாஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லைஃப் ஃபுல்லா ஆண் அப்படிங்கிறவன் ஒரே மாதிரி இருக்கணும் தன்கிட்ட அப்படிங்கிற மாரி பெண்கள் வந்து எதிர்பார்க்குற அந்த ஒரு குணம். ஆக்சுவலா லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண் அப்படிங்கிறவன் அதிகமான ஒரு அன்பை குடுத்திருப்பான். அதிகமா வந்து நேசிச்சிருப்பான். நெறைய சர்ப்ரைஸ் அப்படிங்கிறத பண்ணியிருப்பான். பட் மேரேஜுக்கு அப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கம்மியாகும்போது பெண்கள் எந்த மாதிரி திங்க் பண்றாங்க அப்படின்னா, என்ன போர் அடிச்சுச்சோ, என் மேல இருக்கிற லவ் அப்படிங்கிறது கம்மி ஆயிடுச்சோ, இல்ல வேற யார் மேலயாவது அன்பு காட்டுறாங்களோ அப்படிங்கிற மாரி பெண்கள் அதிகமா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு குணத்த ஆண்கள் வெறுக்கிறாங்க. ஏன் தெரியுமா? மேரேஜுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்களுக்கு நெறைய பொறுப்பு அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. தன்னுடைய ஃபேமிலி, ஒய்ஃப பார்த்துக்கணும், தன்னுடைய குழந்தைங்கள பார்த்துக்கணும், வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல நான் சரியா தன்னுடைய ஒர்க்க பண்ணணும். இது எல்லாத்தையும் வந்து தன்னுடைய மைண்டுக்குள்ள திணிக்கிறதுனால, தன்னுடைய காதலிகிட்ட, தன்னுடைய மனைவி கிட்ட, தன்னுடைய மொத்த அன்பையும் கொட்டுறதுக்கு டைம் இல்லாம போகுது. இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். பட் அதே மாதிரி காதல், அதே மாதிரி பாசம் எப்பவுமே மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். பட் அதை வெளிப்படுத்துறதுக்கான டைமிங் இல்ல. இத தவறுதலா புரிஞ்சுக்கிற பெண்கள் வந்து தன்னை நேசிக்கிறத வெறுத்துட்டாங்க. என் மேல வந்து அதிகமான காதல் இல்ல, அதிகமான அன்பு இல்ல அப்படிங்கிற மாரி திங்க் பண்ணி அதுவே வந்து ஒரு பிரச்சனைய வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாரி பேசும்போது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பெண்கள் வந்து அதிகமா கிரியேட் பண்ணும்போது, இந்த மாதிரி பெண்கள ஆண்கள் வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா உண்மை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேர்ள்ஸ் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்கள காதலிச்சுட்டு இருக்கிற உங்களுடைய காதலன், உங்களுடைய ஹஸ்பண்ட் யாரா இருந்தாலும் சரி, மேரேஜுக்கு அப்புறமா அந்த காதல் வந்து கம்மியாகிறது கிடையாது. காட்டுறதுக்கான டைம் கிடையாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த மாரி தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இனிமேலாவது புரிஞ்சுக்கிட்டு, அவங்க உங்ககிட்ட எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. நீங்க அவங்க மேல வைக்கிற அன்ப குறைக்காம, உங்க அன்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி கொட்டி குடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய காதல் அப்படிங்கிறது அதிகமாகும். உங்களுடைய ஃபேமிலிக்குள்ள சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய குடும்பம் பார்க்கறதுக்கு ஒரு மலர் மாதிரி ரொம்ப பிரகாசமா இருக்கும். பாய்ஸ், இப்ப நம்ம பார்த்த 7 குணங்கள்ல எது உங்கள ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுது? எது ரொம்பவே வந்து உங்களுடைய மைண்ட ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது? அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கேர்ள்ஸ், இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நிச்சயமா இந்த லிஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது எல்லாத்தையும் உங்களுடைய லைஃப்ல இருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய காதலன் கிட்ட, உங்களுடைய கணவன் கிட்ட அன்பு அதிகமாகறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா.